ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில். ஸோ பிளாஸ்டிசிட்டினா என்னதுன்னா இட் கேன் அண்டர்கோ டிஃபார்மேஷன், அதுதான் வந்து பிளாஸ்டிசிட்டி. ஸோ இது மெயினாக எதில் இருக்குன்னா கிளே சாயில் தான் இது வந்து இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சினா என்னென்னு சொல்லுவாங்கன்னா இந்த பதம்னு சொல்லுவாங்களா, அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ எந்த ஸ்டேட்டில் இருக்கோ அதுதான் வந்து என்னதுன்னா கன்சிஸ்டன்சி. ஸோ இது சாஃப்டாக இருக்கலாம், ஹார்டாக இருக்கலாம், இல்லை ஃபேர்மாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. ஸோ இது எல்லாமே இட் அக்கர்ஸ் இந்த கிளே பார்ட்டிகல்ஸ். ஸோ கன்சிஸ்டன்சி லிமிட் அப்படி இல்லைன்னா அட்டர்பர்க்ஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா the water content at which the soil passes from one state to another, it is called as the consistency limit. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு மெயினாக நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. ஸோ வாட்டர் கண்டென்ட்டுக்கும் வால்யூமுக்கும் ஒரு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி 4 டிவிஷன்ஸ் இருக்குது. இதுதான் வந்து என்னென்னா கன்சிஸ்டன்சி லிமிட் இல்லைன்னா அட்டர்பர்க்ஸ் லிமிட்னு சொல்லுவாங்க. ஸோ லிக்விட் லிமிட், பிளாஸ்டிக் லிமிட், செமி சாலிட், சாலிட். ஸோ சாயிலில் வந்து நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நிறைய வாட்டர் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா அது லிக்விட் லிமிட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகுனா அப்படியே ரெடியூஸ் ஆக the water content at which the soil changes from liquid state to plastic state, it is called as the liquid limit. Next, the water content at which the soil passes from plastic to semi solid state, it is called as the plastic limit. The water content at which the soil changes from semi solid to solid na வந்து உங்களுக்கு shrinkage limit. அப்போ 3 லிமிட் இருக்குது, liquid limit, plastic limit, shrinkage limit. ஸோ இந்த மூணுமே நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிக்விட் லிமிட்டுக்கெலாம் நீங்கள் வந்து லேபில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த கசக்ராண்டி அப்பரேட்டஸ் யூஸ் பண்ணி. ஸோ இட் கேன் பி டிட்டர்மைன் பை யூஸிங் எய்தர் கசக்ராண்டி அப்பரேட்டஸ் ஆர் பை ஸ்டாட்டிக் கோன் பெனிட்ரேஷன் மெத்தட். ஸோ இந்த தியரி பாட்டில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலாஸ். ஸோ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னா லிக்விட் லிமிட் மைனஸ் பிளாஸ்டிக் லிமிட். லிக்விடிட்டி இண்டெக்ஸ் ஐஎல்னா டபிள்யூ மைனஸ் டபிள்யூபி பை ஐபி இன்ட்டு 100. டபிள்யூன்றது என்னென்னா நேச்சுரல் வாட்டர் கண்டென்ட், ஐபின்றது இது பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ். கன்சிஸ்டன்சி இண்டெக்ஸ்னால் டபிள்யூஎல் மைனஸ் டபிள்யூ பை ஐபி இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு ஃப்ளோ இண்டெக்ஸ். ஃப்ளோ இண்டெக்ஸ்னால் the soil mass it loses its shear strength with an increase in the water content, it is called as the flow index. So formula W1 minus W2 by log 10 N2 by N1. So N1 என்னன்னா number of blows required for water content of W1, N2 வந்து number of blows required for water content of W2. ஸோ இதான் நீங்கள் laboratory experimentல செய்யும்போது இதெல்லாம் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் toughness index, plasticity index by flow index.